பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த அந்த வேத வார்த்தையானது எரேமியா 31 அதிகாரம் 9 அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருகிறவர். அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருகிற பொழுது அவர் அதை கேட்கிறார். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் கண்ணீரோடு கூடிய அந்த விண்ணப்பத்தை நம் ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்திலே நீங்கள் அதை சமர்ப்பிக்கிற பொழுது நிச்சயமாகவே அதற்கேற்ற பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆகார் தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு வனாந்திரத்திலே அவள் சுற்றி திரிகிறாள். தண்ணீர் எங்குமே இல்லை, பிள்ளையின் நாவு வறண்டு போனது. பிரியமானவர்களே, அங்கே பிள்ளையின் கண்ணீரை தேவன் கண்டாராம். ஆகாருடைய புலம்பலை, அவளுடைய கண்ணீரை என் தேவன் கண்டாராம். தேவன் அந்த இடத்துல இறங்கி சொல்லுகிறார், ஆகாரே, உனக்கு என்னவாயிற்று? பிள்ளையின் அழுகுரலை நான் கேட்டேன். பிரியமானவர்களே, பிள்ளைகளாகிய நம்முடைய அழுகுரலை நம் ஆண்டவர் கேட்கிறவர். கேட்டு எங்கோ இருப்பவர் அல்ல, அவர் இறங்கி வருகிறார். ஆகார் வனாந்திரத்தில் இருந்தாலும் அந்த பிள்ளையின் சத்தத்தை, அழுகுரலின் சத்தத்தை அவர் கேட்கவே கேட்டு அந்த வனாந்திரத்திலையும் அவர் இறங்கி வந்து அவர் அற்புதங்களை செய்தார். உங்கள் வாழ்க்கையில் பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் வனாந்திரம் போல இருக்கலாம், நெருக்கமான சூழ்நிலைகளாக இருக்கலாம். உங்கள் சத்தத்தை யாருமே கேட்காதது போல தோன்றலாம். உங்கள் அழுகையை கவனித்து பார்க்கிறவர் நம் ஆண்டவராம் இயேசு. பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியில் பிடித்து வைத்திருப்பார். வேதம் சொல்லுகிறது, அது அவருடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. நீங்கள் அழுகையோடு கண்ணீரோடு தெய்வ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவனிடத்தில் நீங்கள் பதிலை பார்க்க முடியும். அன்னாளை பாருங்கள், தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து அவர் அழுது ஜெபிக்கிறார். யாரிடத்திலே? தேவனிடத்திலே. அங்கே ஏலி என்னும் தீர்க்கதரிசி இருந்தாலும் கூட இவளோ தேவ சமூகத்திலே போய் அவள் ஜெபிக்கிறாள். பிரியமானவர்களை, கண்ணீரோடு ஜெபிக்கிறாள். தன் இருதயத்துள்ள பாரத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் அவள் ஊற்றி ஜெபிக்கிறாள். இந்த கண்ணீரின் ஜெபத்தை என் தேவன் கண்டார். அன்னாள் தன் மன பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறாள், கண்ணீரோடு இறக்கி வைக்கிறாள். வேதம் சொல்லுகிறது, அவளோ அதற்கு பிற்பாடு துக்கமுகமாக இல்லை. என் தேவன் அவளை ஆசீர்வதித்தார். அவள் இருதயத்துள்ள அந்த பாரத்தை அவள் கண்ணீரோடு அழுது ஜெபித்த பொழுது அந்த பாரத்தை என் தேவன் ஏற்றுக்கொண்டார். இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கண்ணீரோடு கூட இந்த தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, பிரியமானவர்களே, உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்வார். உங்கள் சுமைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வார். அவர் நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் சிலுவையில் தம்மை பலியாய் ஒப்பு கொடுத்த ஆண்டவர். பிரியமானவர்களே, லூக்கா 7:38 எடுத்து வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஒரு பாவியான ஸ்திரீ கண்ணீரோடு கூட அந்த கண்ணீரை வடித்து அந்த கண்ணீரை வைத்து அவளுடைய பாதங்களை அவள் கழுவுனாள். கண்ணீரினாலேயே இயேசுவின் பாதங்களை அவள் கழுவுகிறாள். தன் தலைமயிரினால் அதை துடைக்கிறாளாம். பரிமள தைலத்தை அதில் பூசுகிறாள். பிரியமானவர்களே, அவள் தன்னுடைய கண்ணீரை கிறிஸ்து இயேசுவின் பாதத்தில் வடித்தபடினாலே என் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவளிடத்தில் சொன்னார், நீ என்னிடத்தில் மிகுந்த அன்பு கூறுகிறாய், ஆக உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ போகலாம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை காண்கிறவர் நம் ஆண்டவர். அவர் மனதுருகுகிறவர். நம்முடைய கண்ணீரை பார்க்கிற பொழுது அவர் மனதுருகி அவர் அற்புதங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நாளில் என் ஆண்டவர் தம்முடைய மனதுருக்கத்தினாலே அவர் உங்களுக்கு அற்புதத்தை அவர் செய்வாராக. உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீருக்கு என் இயேசு. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட சுவாமி, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவ கரம் வந்து அமரட்டும் அப்பா. இந்த நாளில் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி கண்ணீரோடு உம்முடைய பாதத்தருகே வந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் நீர் உற்று கவனிப்பீரப்பா.
அவருடைய விண்ணப்பத்தை என் ஆண்டவர் நீர் கேட்டு அதற்கேற்ற பதிலை நீர் கொடுப்பீரப்பா. எஸ்டடி ஹalleluya. திக்கற்றுள்ள ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவருடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற ஆண்டவர் அப்பா நீங்கள். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். அற்புதமாய் வழி நடத்துகிற எங்கள் ஆண்டவர் அப்பா நீங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் இனி நீங்கள் நகைப்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசுவே, இந்த நேரத்திலும் அப்பா தன் குடும்ப சூழ்நிலைக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் கணவருக்காக, மனைவிக்காக அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் மேலே என் கர்த்தருடைய மனதுருக்கம் உண்டாகட்டும். அற்புதம் செய்யும் உம்முடைய கரம் இந்த நேரத்தில் தான் இறங்கட்டும். அமராஜா இயேசுவே, கண்ணீரை கண்டு பதில் கொடுக்கிற என் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் பதிலை கொடுப்பீராக. மனபாரங்களை அப்பா உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிற இந்த நேரத்தில் அற்புத கரத்தை நீட்டி தொடுவீராக. வியாதியின் பலவீனங்கள் நீங்கி போகணும். பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணும். அமராஜா, கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை என் தேவ நீர் தொடுவீராக சுவாமி. அமராஜா, கண்ணீரோடு விதைக்கிறான், கம்பீரத்தோடு அறுக்கிறான். உன்னதமான என் தேவ கரத்தில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அமராஜா எசப்பா, இந்த நேரத்திலும் கூட உன்னுடைய மகிமை விளங்கட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்து கூட எபிரேயர் 5:7-10 சொல்லுகிறது, இயேசு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் செய்து அவர் வேண்டிக் கொண்டாரா. ஹல்லேலூயா. ஆகவே அவர் நம்முடைய பிரதான ஆசாரியனாக அவர் மாறிவிட்டார். பிரதான ஆசாரியனாக மாறிவிட்டார். ஹல்லேலூயா. அவர் கண்ணீர் விட்டு ஜெபித்தார். அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு என் ஆண்டவர் நீர் பதில் தருகிற தேவன் அப்பா. இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் என் கர்த்தருடைய வல்லமைக்குள்ள கரம் இறங்கட்டும். ஒரு விடுதலை பிள்ளைகள் காணட்டும் அப்பா. இந்த ஜெபத்தை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவ சமாதானத்தை நான் பேசுகிறேன். இந்த நாளுக்கான ஆசீர்வாதங்களை பேசுகிறேன். அமராஜா இயேசுவே, இந்த நாளுக்கான கிருபையை நீர் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளுக்கான கிருபையை கொடுப்பீராக. எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா சத்துருவின் தந்திரங்களுக்கும், உலக பொல்லாத மனுஷர்களுக்கும் அமராஜா இயேசுவே, அந்தகார கிரியைகள், இன்னும் வான மண்டலங்களில் செயல்படுகிற பொல்லாத பிசாசின் சேனைகள், அதன் கூட்டங்கள் எதுவாக இருந்தாலும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு நீர் வேலை அடித்து பாதுகாக்கணும் சுவாமி. இந்த நாள் விசேஷித்த நாளாக மாறட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய நாளாக மாறட்டும். இந்த நாள் சமாதானம் நிறைந்த நாளாக மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக மாறட்டும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அமராஜா, தீமை நன்மையாக மாறட்டும். கசப்பு தித்திப்பாய் மாறட்டும் சுவாமி. இந்த நாளுக்கான அதிகமான கிருபையை ஊற்றி உடைய பிள்ளைகளை வழிநடத்துவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.